அம்மா நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த பரோட்டா கடையில் சாப்பிட்டோம்ல, அது உங்கள்கிட்ட சொல்லலாமா? சொல்லலாமே. இந்த கடை திருமயத்தில் இருக்கு. காரைக்குடி பக்கத்தில் திருமயம்ன்ற ஊர் இருக்கு. அங்கே நாகநாதம் செட்டிநாடு உணவகம் இந்த கடை பேர். இது பரோட்டா கடை. இது எங்கள் சித்தப்பா சொல்லி தான் அந்த கடைக்கு போனோம். கடை ரொம்ப குட்டியாக இருந்தது. உள்ளே போய் பார்க்கும்போது சாப்பிடுவோமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே தான் நான் உள்ளேயே போனேன். அங்கே போய் பார்த்தா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு வேறு லெவல் வெரைட்டி வச்சுருந்தாங்க. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பரோட்டா. ஆமாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மெயின்லி அந்த நான்வெஜ்ஜு வெஜ்ஜு ரெண்டுமே சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருந்தது. அதுவும் சில பேரில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடுவாங்க. அது அல்ட்ரா டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் சிக்கன் பெப்பர் ஃப்ரைன்னு ஒன்று வாங்கியிருந்தோம், அதுவும் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. வெஜ்ஜு குருமா வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. வெஜ்ஜு குருமா வந்து ஒயிட் கலர் குருமா. அது அப்படி ஒரு குருமாவை நான் வந்து வெளியில் சாப்பிட்டதில்லை, ஊர் பக்கமே சாப்பிட்டதில்லை, சென்னையில் சுத்தமாக பார்த்ததில்லை. அந்த குருமா எப்படி செஞ்சாங்கன்னு தெரில, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பெருசாக நான் வந்து பரோட்டா லைக் பண்ண மாட்டேன், பட் அன்றைக்கி அந்த வெஜ்ஜு குருமாக்காக அந்த பரோட்டாவை சாப்பிட்டேன். அந்த அந்த டேஸ்ட்டோட ஃப்ளேவர் வந்து இன்னுமே அப்படி மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இதெல்லாம் வந்து சாப்பிடணுன்னே தோண்டிகிட்டே இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி போனாலே மறுபடியும் நீ வந்து சாப்பிட்றானே சொல்லணும் மைண்டில். ஆமாம். அப்புறம் இது வந்து காடை அப்படின்னாங்க. இன்னொரு பக்கம் சிக்கன் வச்சுருந்தாங்க. இது ரெண்டும் ஃப்ரை பண்ணி ஒரு குருமா லேயர் டைப்பில் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அங்கே ரொம்ப ஃபேமஸ் போல். அதனால் அதையும் கேட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஒன்ஸ் நீங்களும் வந்து அந்த இடத்துக்கு போனீங்க, காரைக்குடி பக்கம் போனீங்க அப்படின்னா திரும்ப சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க. ஆமாம், உங்களுக்கும் இந்த கடை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கடையை பாருங்கள், நாகநாதா செட்டிநாடு உணவகம். ஓகே, அது வந்து ஹைவேஸ்லேருந்து ஒரு ரைட் திரும்பி லெஃப்ட்டு. ஆமாம், எண்டிங்கில் போயிட்டு லெஃப்ட்டு திரும்பி அந்த உள்ளே உட்காந்து கோட்டை மாதிரி இருக்கும், லெஃப்ட்டு திரும்பி அந்த கடை இருக்குது. பாய்.